பொண்ணுக்கு மாப்பிள்ளை கையில பார்த்து தேக்கிறோமே, இந்த மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா படிச்சவரா படிக்கலையா பிடி செட்டு கொடுக்குறான் விசாரிக்கிறோம்ல, பாக்குறோம்ல. ஏன் அதே மாதிரி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது நான் எப்பவுமே ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போடுவேன், எப்பவுமே உதயசூரியன் தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லாம நல்ல தலைவர்களா தேர்ந்தெடுப்போம். எனக்கு கலைஞரை பிடிக்குதா தனியா வச்சுங்க, கருணாநிதியை பிடிக்குதா தனியா வச்சுங்க, ஜெயலலிதா பிடிக்குதா தனியா வச்சுங்க, ஓட்டு போடாதீங்க. விஜய பிடிக்குதா நடிகர், நல்ல டான்ஸ் ஆடுவாரு, அவரை தனியா வச்சுங்க. நல்ல தலைவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. அத்தமைய மாமமைன்னு சொல்லி சரியில்லாத வயலுக்கு ஒரு பொண்ணை கொடுத்துட மாட்டோம். ஆண்கள் ஐயா நாம எல்லாருமே நாட்டில் நடக்கக்கூடியது, யார் பிரதமரா வரணும், யார் முதலமைச்சரா வரணும், யார் எந்தெந்த போர் நடக்கணும், போர் நடக்கக்கூடாது, கச்சா எண்ணெயினுடைய விலை என்ன, பெட்ரோல் விலை என்ன, டீசல் என்ன, எல்லாத்தையும் நம்ம முடிவு செய்வோம். ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை கையில இந்த மாச செலவை எங்கே போய் செலவழிக்கலாம், மளிகை ஜாமான் எங்க வாங்கலாம், இந்த மாதிரி சின்ன முடிவு பூரா அவங்க கையில ஒப்படைச்சிருக்க. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க நினைச்சா கொண்டாடிட்ட தோத்தரணும், கொண்டாடிட்ட ஜெயிக்க நினைச்சா வாழ்க்கையில ஜெயிக்கிறது கடினம். இது எனக்கும் இல்ல, இருக்கக்கூடிய ஆம்பளை எல்லாத்துக்குமே, இது படைச்ச பரமசிவன் உட்பட அனைவரும்